இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஐயோ லியாக்கத் அலி சார் பின்னி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அப்பெல்லாம் தைரியமா எப்படி இவ்வளோ டயலாக்ஸ்லாம் வந்து அவர் கொடுத்தாரு அப்படின்றது தெரியல. சிரிக்கவும் வைக்குது, அதே சமயத்துல பயங்கரமா இருந்துச்சு. டயலாக்ஸ்லாம் செம்ம. படத்துடைய இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் டயலாக்ஸ். ஆமா, அது ஆக்சுவலி என்னுடைய கணவர் வந்து விஜயகாந்தோடைய பயங்கர தீவிர ஃபேன். அவர் இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை ஆக்சுவலி ரிலீஸ் ஆயிருக்கும்ல, அப்பவே தொடர்ந்து எத்தனை நாள் ஓடிச்சோ அத்தனை நாளும் பார்த்தாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே, இப்போ எத்தனை நாள் ஓட போதோ அத்தனை நாளும் அவர் பார்க்க போறாரு. ஸோ அவர் சொல்லிதான் எனக்கு இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்ல எங்க வீட்டுல அடிக்கடி ஓடுற படமா இது வந்து இருக்கும். அப்படி ஒரு வெறியரா அவர் இருப்பாரு. ஸோ அவர் கூட வந்து சேர்ந்து பார்த்தது எனக்கு ஒரு நல்ல ஒரு புது ஃபீல். அதே மாதிரி அப்போ சொல்வார், என் கணவர் சொன்னது என்னன்னா, நிறைய டீகோட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்ட பிறகு. நிறைய படங்கள்ல, புஷ்பா மட்டும் இல்ல, நிறைய படங்கள்ல வந்து ஜென்டில்மேன்ல கூட இந்த ஜென்டில்மேன்ல வேற ஏதோ ஒரு படம் சொல்லி அதுல கூட இந்த சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவர் சொல்லிதான் எனக்கு நிறைய தெரியும். இப்ப நான் பார்க்கும்போதே கனெக்ட் பண்ண முடியுதாம நிறைய இந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆப்வியஸ்லிங்க, அது அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடிகரோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவர் இல்லன்ற ஃபீல் வந்து இருக்கு. அது ஒரு எமோஷனலான மூமெண்டா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஐயோ அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. உள்ள வந்து சவுண்ட் பறக்குது ஒவ்வொரு டயலாக்ஸ்க்கும், அவருடைய என்ட்ரிக்கும். அந்த கேப்டன் பிரபாகர் போடும்போது, விஜயகாந்த் சாருடைய க்ளோஸ் அப் வரும்போது, அவர் பேசுற டயலாக் எல்லாருமே மனப்பாடமா உள்ள பேசுறாங்க. பயங்கரமா இருக்கு. ஒரு லாயரை வச்சுக்க வேண்டியதானே நீங்க? ஏன் என்னைய குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கும் போது, நான் நிரபராதின்னு சொல்லி நான் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஏன் உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கட்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடக்கும். கலெக்டர், டிஜிபி அவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒரு சிரிச்சுக்கிட்டே சவுண்ட்ல அலைவாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த டைலாக்லாம் நீங்க நீ அதாவது சூப்பரா சொல்லுவாரு, நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்ணல, அதனாலதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன வந்து குற்றவாளியாவே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும். உங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அழகா உட்காந்து வீட்டுக்குள்ள மனுவை தூக்கி குப்பையில போட்டுருவீங்க, இந்த வேலையை தானே பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ற விதமா இருக்கட்டும். ஒரு விஷயங்களும் அவ்வளவு சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா, எப்படி அப்படி எல்லாம் யோசித்து எடுத்தாங்க அப்படிங்கறதே ஒரு டவுட் இருக்கும்ல. அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஐயோ ட்ரெயின் சீன்லாம் வேற லெவல். ஒரு 10 டைம்ஸ் பார்க்கணும். ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 10-15 தடவை நான் திருப்பி அந்த சீன் மட்டுமே ஒன்ஸ் மோர் போட்டு பார்த்தா மட்டும்தான் எப்படி எடுத்திருக்காங்கன்னு ஒரு 2 செகண்ட் எங்களால யோசிக்கவே முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியம். இப்ப வரைக்குமே நான் டைரக்டர்கிட்டே கேட்கணும்னு நினைக்கிறேன், தயவு செய்து அந்த ட்ரெயின் சீன் எப்படிதான் எடுத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது ட்ரெயின் சீன். அதுவும் அந்த மேல இருந்து குதிக்கிற ஒரு ஷாட்டா இருக்கட்டும், உள்ள இருக்கிறவங்களோட எக்ஸ்போசர். எனக்கு அது நான் கூட யோசித்தேன், மேல அந்த சவுண்ட் எல்லாம் பாத்திருக்கீங்களா? மேல ட்ரெயின்ல ஓடும்போது சவுண்டு ஒரு மாதிரி கேட்கும். அந்த சவுண்டுக்கு உள்ள இருக்க ஆடியன்ஸ் பயப்படுறாங்க, உள்ள இருக்க அந்த டிராவல் பேசஞ்சர் பயப்படுறத கொண்டு சீன்ல காட்டுறாங்க. எப்படா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும்ல, அந்த மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாம கேப்டன் அவர் வந்து குதிரையில வர சீன்ல மரண மாசு சொல்லுவாங்களே, ஒரு செம்ம வைப்புன்னு. அந்த வைப்பு வந்து அந்த இடத்துலதான் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். அவ்வளவு வைப்பு சூப்பரா இருந்தது. அதாவது எப்படின்னா, ஒரு டைலாக்குமே அவர் வந்து எனக்கு என்ன, அரசியல் மேடையில ஒரு சில விஷயங்கள்லாம் நான் மக்களுக்காக அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம நிறைய கிண்டல் பண்ணிருப்போம். ஓப்பனா சொல்லுங்க, நிறைய ட்ரோல் ஏகப்பட்ட வந்தது. அது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாருன்னு சீரியஸாவே எனக்கு இப்ப ஃபீல் பண்றேன். அந்த ட்ரோல்லாம் வந்து பண்ணவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா சீரியஸாவே அந்த ட்ரோல் பண்ணவங்கிற எண்ணமே போயிடும். ஏன்னா ஒரு டைலாக் பேசும்போது உண்மையாவே மக்களோட இருந்து பேசுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நீங்க என்ன நம்பலையா, உங்கள ஒருவனா நான் பேசினேன், நீங்க கேட்கல, இப்ப அதிகாரியா பேசுறேன் அப்படின்னு ஒரு மக்கள் ரோடுக்குள்ள வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இது இன்டர்வல். எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இது வரைக்கும் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இன்டர்வல் ஹைப் கொடுத்தா மட்டும்தான், பயங்கர ஒரு வைப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து ஓடும். இல்லைன்னா அந்த படம் வந்து எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டர்வலும் கிளைமேக்ஸும் ஹைப் வேணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல இன்டர்வல் அப்படி ஒரு ஹைப்பே கிடையாதுங்க. கேஷுவலா முடிச்சிருப்பாங்க.
எனக்கே ஆச்சரியம், எப்படி 100 நாள் கேஷுவலா இன்ட்ரோல் முடிச்சிருக்காங்க, 100 நாள் ஒடிச்சுங்கிறாங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அப்ப இருக்க ஆடியன்ஸ் மக்களோட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு இன்ட்ரோவல் நார்மலா முடிச்சிருப்பாங்க, நமக்கு அது ஹைப்பே இல்லாம இருக்கும். ஆனா போய் அடுத்த நிமிஷம் உட்கார அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கலாம். ரெண்டாவது நம்ம வீரபத்ரன் அவர் அழிச்ச உடனே அவர் கெட்டவன் சொல்லி நிரூபிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஆனா கோர்ட்ல வச்சு அவரோட கஷ்டங்களையும் நல்ல விஷயங்களையும் எடுத்து சொன்னார்ல, அந்த ஒரு விஷயம் சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. சீரியஸாவே. ஏன்னா இந்த எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்படியே ஓப்பனாவே சொல்றேன், காசி டாக்கீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கடை ஒன்று இருந்தது. ஆக்சுவலி நேற்று தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோஸ் அவ்வளோ இருக்கு ஃபுட்டில். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஓப்பனாக சொன்னார், நான் வந்து மீல்ஸ் மட்டும் 50 ரூபாய்க்கு போடுறேன், அதுக்கு காரணம் விஜயகாந்த் சாரால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வந்து ஃப்ரீயாக போட முடியும், எங்களால் ஃப்ரீயாக போட முடியாட்டாலும் அவர் பேரை வச்சு நாங்க கம்மியாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? ஓப்பனா சொல்லணும்னா அன்னதானம், அன்னம் இருக்க எல்லா இடத்துலயுமே விஜயகாந்த் சார் இருப்பாருங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இந்த படத்தை பார்க்கும்போது அவர் கூட இல்லாம, ஏன்னா அந்த ஜெனரேஷன் ரசிச்சரை பார்த்தாரு, இந்த ஜெனரேஷன் பசங்களுமே ரசிக்கிறாங்க. உள்ள போய் பாருங்க, 2K பசங்க தான் அடுத்த ஸ்கிரீனுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. இவங்களும் ரசிக்கிறத பார்க்க முடியாம இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன், நல்ல உயர்ந்த உள்ளமுள்ள ஒருத்தர் வந்து இறந்துட்டோமே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை தாண்டி மிகப்பெரிய சினிமா, ஒரு எல்லாரும் சொல்லுவாங்களா சினிமாவோட உயர்ந்த உள்ளன்னு சொல்லி, சினிமாவின் மிகப்பெரிய ரசிகன் தான் விஜயகாந்த் சார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயங்களும் அவ்வளோ பக்காவா பண்ணியிருக்காரு. அப்படியாப்பட்ட மனுஷனை இறந்துட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். சார், என்னோட நேம் கேப்டன் முஸ்தபா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே கேப்டன் படம் வர்றதுக்காக எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படத்தை, அதாவது நம்ம ஆடியோ லான்ச் வந்து நம்ம பார்த்திருந்தேன். எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரலைங்க. படம் ரிலீஸ் ஆகணும், அது காலையில 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை நான் வந்து புது படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஆரம்பத்துல வந்து 1991 ரிலீஸ் ஆகும்போது நான் சின்ன பசங்களா இருந்தேன். அப்ப தேட்டர்ல போய் பார்க்க முடியலன்னு வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறமா தேட்டர்ல பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த படத்தை ஒரு 50 முறைக்கு நான் மேல பார்த்திருக்கேன். கேப்டன் பிரபாகரன் தான் நான் ஹையஸ்டா பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் வர்ற டயலாக் எல்லாம் அப்படியே மனசுல ஆழமா எனக்கு பதிஞ்சிருக்கு. ஒவ்வொரு டயலாக்குமே செம்மையா இருக்கு. அது ஏகதாரிக்கான கொடுத்த டயலாக், நம்ம கேப்டனுக்காகவே கொடுத்த மாதிரியான டயலாக். ஒரு இந்த கோர்ட் சீனா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், அந்த லெக் ஃபைட்லாம் சும்மா அப்படியே வெறியா இருந்துச்சுங்க சார். நம்மளே ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளவு சந்தோஷம், ஹாப்பி. இன்னும் 10 தடவை இல்ல 100 தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரே படம் கேப்டன் பிரபாகரன். இன்றைய தலைமுறை கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரே படம் கேப்டன் பிரபாகரன். அவ்வளவு அற்புதமான படம். இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய இடத்துல எல்லாருமே இருங்க. ஒரு நல்ல படத்தை வரவேற்பீங்க மக்கள். கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையணும். 1991 ரிலீஸ் ஆகி எப்படி வெற்றி பெறுஞ்சோ அதை விட 100 மடங்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதுவும் டிஜிட்டல் வெர்ஷன்ல கொண்டு வந்து கொடுத்த விதம் வந்து சூப்பரா இருக்கு. அந்த பிலிம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை சார். புது படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. நியூவா இப்ப பார்த்த மாதிரியே ஃபீல் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கோர்ட் சீன், ஃபைட் சீன் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா கேப்டன் எல்லார் மனசுலயும், எல்லா மக்கள் மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருப்பார். அவர் நம்ம கூட தான் இருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பினஸ் சார். தேங்க்யூ சார். வேற லெவல் தலை. நான் ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் கேப்டன் பிரபாகரன் வந்துட்டு அப்பப்போ அங்கங்க பாத்திருக்கேன். இது எனக்கு இது ஒரு புது படம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது. கேப்டன் சொல்றாங்க, இதுக்கான காரணம் இந்த படம் தான். அது பக்காவா பண்ணியிருக்காரு. புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. டிவியில பார்த்துருக்கோம் நிறைய. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தியேட்டர்ல பாக்குறப்போ அவர் திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான். செமையா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். 34 வருஷம் ஆகுது அந்த படம் வந்து. ஆனா எனக்கு என்னமோ புதுசா பார்த்த மாதிரியா, இப்போ உள்ள இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா அதை இப்போ உள்ள பாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி 4K எல்லாம் மாத்தி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. படம் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன்னு கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்தா தெரியும். நீங்க எல்லாரும் வந்து நீங்க புஷ்பா 2 சொல்லுங்க, ஆனா இதுல வந்து நீங்க கேப்டன் பிரபாகரன்லே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளவு குணம் இருக்கணும், எல்லா ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து அரசியல்வாதி எப்படி இருக்கணும், என்ன இதெல்லாம் ஒரு கலெக்டர் என்ன மாணிக்கு இருக்கணும், எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு தோல் உரிச்சுக்கார படமா இருக்கும். அவனுக்குள்ள அந்த வீரப்பனுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கிற பத்தி மத்தியில வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டமா தேரோட்டமா பாட்டம், ஒவ்வொரு பாட்டம், பாசமுள்ள பாண்டியர்ல இதெல்லாம் அந்த வந்து கிராமத்து இந்த லொக்கேஷன்ல ஏத்த மாணிக்கு
ஒரு இயற்கை காட்சி ஏற்ற மாதிரிக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிள்ளையும் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் மீண்டும் வரணும். எல்லாரும் வந்து மக்கள் வந்து இந்த படத்தை மீண்டும் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். இதே மாதிரிக்கு தென்னவன் படம் தான் ரீரிலீஸ் பண்ணலாம். சட்டம் ஒரு ரிலீஸ் பண்ணலாம். 1991 இந்த படம் பார்த்தேன். நான் 500 ரூபாய் கொடுத்து பிளாக் வாங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போதான் ரெண்டாவது முறை தியேட்டர்ல ரிலீஸ்ல பார்த்தே அவனும் ரீரிலீஸ்னு வந்து ரிசர்வ் பண்ணி வாங்கி பார்த்தேன். சூப்பர். எங்க கேப்டன் தலைவர் வசனம் அனல் பறக்குது. சும்மா சூப்பர் வசனம். இந்த மாதிரி பேச ஆளே கிடையாது. கண் கலங்குற மாதிரி இருக்கு. தலைவர் வந்து பார்த்து 2 வருஷம் ஆகுது. இப்போ நேரில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேப்டன் படம்னா சொல்ல வேணாமா, அவர் தான் எல்லாமே. இல்லைங்க, நிறையவே ஃபீல் பண்ணு. அவர் கண்டிப்பா வாழ்ந்திருக்கணும். அவர் வந்து நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய இழப்பு. ரொம்ப கண்ணில் தண்ணி வந்ததுங்க. அவரை பார்க்கும் போதெல்லாம் தண்ணி வந்தது. ஸோ அது கண்டிப்பா அவர் உயிரோட இருந்திருக்கணும். இது அவர் அப்பவே இன்னும் ரீரிலீஸ் பண்ணியிருந்தா அவருமே பார்த்திருப்பாரு. ரொம்ப கண்டிப்பா வந்து ஐ மிஸ் விஜயகாந்த் சார். இந்த படம் முழுக்க காட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. இதே ரிலேட்டடா புஷ்பா 2 தான் வந்தது. புஷ்பா படம். சோ இத வச்சு காட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்களோ? இல்ல இது அப்ப எடுத்த படங்க. அந்த புஷ்பா இது இந்த புஷ்பா இது நான் பார்த்ததில்ல இந்த மூவி. பட் இது வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள ஆமா. ஐயோ அந்த ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது அந்த ட்ரெயின் மேல அவர் ஓடி இது பண்ணுவாரு, அந்த சண்டை காட்சி, அது இது ஒரு இதுவும் வந்து ரசிக்கணும் அந்த படத்துல. ஸோ எல்லாமே எக்ஸலன்ட் மூவி. ஓவராலா வெரி குட் மூவி, எக்ஸ்ட்ராடினரி மூவி. ஒரே ஒரு சாங்ல இருந்தாலும் வெரித்தனமா இருக்கு. 2 சாங் அற்புதமா ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அது இந்த பாசமுள்ள பாண்டியரையும் நல்லா இருக்கும். ஆட்டமா தேரோட்டமா எக்ஸலன்ட் சாங் அது. ரொம்ப மிஸ் பண்றோம் சார். கேப்டன் அவர்களை வந்து ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம். அது குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து இந்த கமலா தியேட்டர்ல நாங்க பார்க்கும்போது அவரோட க்ளோஸ் அப் சீன் எல்லாம் காட்டும் போது ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல தர்ம புத்திரனை, ஒரு கர்ண பிரபுவை நாங்க மிஸ் பண்றோமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு மட்டும் கிடையாது, படம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நீங்க தமிழக மக்களுக்கே இருக்கும்போது எங்களை மாதிரி தொண்டர்களுக்கும் எங்களை மாதிரி ரசிகர்களுக்கும் இருக்காதா? அதாவது எந்தவித டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டம் அந்த 1991. எந்தவித டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனை கேப்டன் பிரபாகரன் அவர்கள் செய்திருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ஆக்ஷனை இன்று ஒரு 4K தொழில்நுட்பத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதை குறிப்பா 2K கிட்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்டன் அவர்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு. அவருடைய உடம்பு வந்து கடைசி காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறது அப்படின்றத வந்து அவர் போட்ட உழைப்பின் மூலமாக உங்களுக்கு விளக்கும். ஐயோ, ஒவ்வொரு டைலாக்குக்கும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும், ஒவ்வொரு பாடல்களுக்கும், குறிப்பா இசைஞானியோட அந்த 2 பாடல்களுக்கும் அந்த 1991 பார்த்தக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்னைக்கும் மக்கள் மத்தியில இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனால குறிப்பா 2K கிட்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும். வசனம் சொல்லவா வேணும். லியாகத் அலி கான் அவருக்கு, அதாவது சட்ட ஒழுங்கு 1991 வந்த படம் இந்த படம். அப்பயே இது மாதிரியான டைலாக்குகள், சட்ட ஒழுங்குக்கு சீரியட்டு கிடக்குதுன்ற டைலாக் வந்து அப்பயே கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா இன்னமும் அந்த சட்ட ஒழுங்கு பாதிச்சுதான் இருக்குது. லியாகத் அலி கான் அவர்களுடைய வசனத்தை மறக்கவே முடியாது. அனல் பறக்கக்கூடிய வசனம். இன்னமும் அந்த வசனங்கள் வந்து அனல் பறந்தது. ஒவ்வொருத்தருக்கும் கிளாப் 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 பறந்தது. இது என்னோடக்குன்னு சொல்ல முடியாது, எங்கள் எல்லாரோடக்கும் வந்து இது வந்து முதல்ல இந்த ஃபஸ்ட்டு 2 பேருக்கு தான் இது முக்கிய கிரெடிட். வந்து ஆசை இப்ராஹிம் ராவத்திற்கும் விஜயகாந்த் சாருக்கும் தான் இதனோட கிரெடிட் போடணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது. நான் உருவாக்கத்தில் ஒரு ஆளாக இருந்தே தவிர அது ஒரு அஸ்திவாரமே அவங்க 2 பேர் தான். உருவாக்குன பிறகு இதில் வந்து விஜயகாந்த் சார் ப்ளஸ் சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான், இவங்க எல்லாரோட உழைப்பு ஏறக்குறைய 100 நாள் வந்து எந்த வசதியுமே இல்லாமல் நாங்கள் வந்து காட்டில் இருந்தோம். அன்றைக்கி ட்ரோன் இல்லை, டிஜி இல்லை, சிஜி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே நாங்கள் நடத்தி காமிக்கணும். அந்த ஃபால்ஸ் மேலாம் உண்மையாகவே ஏறணும். அன்றைக்கி வெறும் காட்டில் எந்த விதமான வசதியும் இல்லாமல் நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். ஆனாலும் வந்து எங்களுக்கு அது ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சோம். உண்மையாகவே வந்து இன்றைக்கி அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடச்சிருக்கு. உண்மையாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லோரும் கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
2 hours 3 hours பேச முடியாது. வேற எந்த யாராலும் பேச முடியாது. நீங்க பாத்தீங்களா, அவரு மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரியா இருக்காது, இதயத்திலிருந்து பேசுற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். அந்த திறமை அவர் தான், அந்த பெருமை வந்து அவர் தான். என்னை உருவாக்கி இன்னைக்கு பூரா பேச வைக்கிறது. நீங்கெல்லாம் இப்போ பேட்டி எடுக்கிறதுனா அதுக்கு அடிப்படையான காரணம் அவர் என்னை உருவாக்குனது தான். நான் பொதுவாக சொல்லுவேன், எனக்கு எழுதுறதுன்னு விதை போட்டவர் கலைஞர், அது உரம் போட்டு வளர்த்தவர் புரட்சி கலைஞர். என் எழுத்தை ரசித்தவர் கலைஞர், எழுத வச்சவர் புரட்சி. இப்போ நிறைய இப்போ எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு டைலாக் பிடிக்கும். நீங்க எழுதுன டைலாக்ல விஜயகாந்த் சாருக்கு உங்களுக்கு பிடிச்ச டைலாக்னா இதே கேள்வியை சில பேர் கேட்டிருக்காங்க. ஒரே வார்த்தை சொல்வார், அண்ணன் எது தான் பிடிக்கும்பார். என்னை சொல்லிடுவார், அண்ணன் எது தான் பிடிக்கும்பார். அப்போ நம்மளை என்ன சொல்ல முடியும்? அவருக்கு வந்து ரொம்ப இது வந்து ஏழை ஜாதி. அவர் ஏழை ஜாதி தான் மக்கள் வந்து இவர் நிச்சயமா நமக்கானவரை வந்துட்டாரு அப்படின்னு நம்ப வச்சப்படும். அவரே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போகும்போதெல்லாம், வெளியூர் போகும்போதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா என் கொள்கை என்னன்னா ஏழை ஜாதி பாரு, என் கொள்கை என்ன ஏழை ஜாதி பாரு, இதைதான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஏழை ஜாதி படமும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு எடுத்த மாதிரி, இன்னைக்கு அரசியலுக்கு இன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்கு. அப்படி நான் அவருக்காகவே நான் எழுதுறேன். நீங்க எழுதும்போது விஜயகாந்த் சார் இந்த மாதிரி இந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன டைலாக் எது சார்? அவருக்கு எல்லாத்தையும் இந்த கலெக்டர் டிஎஸ்பி எல்லாம் பேசுவார் இல்லையா, அது வந்து முதல்ல வேற எதிர்பார்த்த மாதிரி எழுதி கொடுத்துருந்தேன். பார்த்தாரு அவர், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவார். பார்த்துட்டு அண்ணன் எங்கே இருக்காரு, நான் அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு போகல, பட்டு நான் வர வச்சுட்டார். அண்ணன் இதில் நீங்கள் தெரியலை, வேற எழுதுங்க கலெக்டர் டிஎஸ்பி. அப்போ அவருக்கு எவ்வளோ தருது இல்லை. இப்போ நான் சொன்னேன், அவங்க இப்படி டேஸ்ட்டாக கேட்டாங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு அப்படின்னு எழுதுனாங்க. அதில் எழுதுனது தான் அந்த கலெக்டர் டிஎஸ்பி பேசுகிறது. அது என் தேட்டரில் வந்து இவ்வளவு வரவேற்பு கிடைக்குமா, நம்ம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா வேறு சீனை எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரசிப்பார். நீங்கள் நான் எழுதுன அவருக்கு எழுதுன எல்லா படங்களும் பாருங்கள். நாட்டு நடப்பு, அவர் தமிழ் உணர்வு, தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுறது, இது நேர்மையாக நடக்கணும், இந்த விஷயங்களை பூரா நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நாங்கள் அப்படி ஆசைப்பட்டோம், அவரும் ஆசைப்பட்டோம், நானும் ஆசைப்பட்டோம். இப்போ அவர் இல்லைங்கிறது தான் வணங்குற தமிழ் மீது ஆணையா சொல்கிறேன். அந்த சீனுக்கு அதுக்கு இல்லையா, அவருக்காக நான் பண்ணேன். ஆதாரத்தை வெளியிட்டு ஆட்சியை கலைஞ்சிடும் அப்படின்ற டைலாக்லாம் வேற லெவலில் இருக்கு. அதாவது இப்போ வர்ற படங்கள்ல வசனம்னு போட்டா கிளாப்ஸ் விழுகிறது இல்லை. தியேட்டர்ல வசனம் பேசும்போதெல்லாம் கை தட்ட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரேர் 5 டைலாக் வசனம் பேசுவாங்க. இதுல 2.5 மணி நேரம் படத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 சீனுக்கு கிளாப்ஸ் தியேட்டர்ல. அது வந்து ரிலீஸ் ஆகும்போது கிளாப்ஸ் விழுகிறது ஓகே. இந்த தலைமுறை பிள்ளைகளும் பார்த்து கிளாப்ஸ் பண்றாங்க பாரு. இப்போ நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தேன், இப்பவும் சின்ன பசங்க வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஐயா என்ன இப்படி ஒரு வசனம் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதுதான் இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து இதை ரசிக்கிறது இருக்கு. அது உண்மையிலே பெரிய விஷயம். இருக்கு. இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு சமூக கண்ணோட்டம் இருக்கு, நாடு நல்லா இருக்கணும் நினைப்பெல்லாம் இருக்கு. அவங்கள அரசியல்வாதிகளும் அரசியல் வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போறாங்க. சார் இப்போ வந்து சினிமா வந்து விஷுவல் மீடியா மாறிடுச்சு, வசனம் மீடியா டைலாக் விஷுவலாக மாறிடுச்சு. ஆனால் இந்த படத்துல விஷுவலும் ஈக்குவலாக இருக்கு, வசனம் ஈக்குவலாக இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. ஆமாம், அது எல்லாம் அமைஞ்ச படம். இது எடுத்த படம் இல்லை, அமைஞ்ச படம். அடுத்து ஏழை ஜாதி, அதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஏழை ஜாதி 2 எடுங்க, ஏழை ஜாதி ரிலீஸ் பண்ணுங்க முதல்ல, அப்புறம் 2 எடுங்கலாம் நிறைய வற்புறுத்தல். ஏன்னா அவருக்கு நெருக்கமான படமாக அவர் நினைக்கிறது ஏழை ஜாதி. ஏன்னா அவருடைய எல்லா கொள்கை, அவர் என்ன தாட்டு, என்ன இது அப்படி எல்லாம் சொன்ன படம் அந்த படம். அது நிறைய ஃபோன் எனக்கு இப்போ அதை ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ். ஏழை ஜாதி வந்து டைலாக் மட்டும் இல்லை, டைரக்ஷனே சார். வணக்கம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் நடித்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் மாதிரியே தெரியல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனது மாதிரி அவ்வளோ ஒரு மக்கள் வரவேற்பு. ஒவ்வொரு சீனும் ஒரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸ். படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு உள்ள இருக்குது. ஒரு திரைக்கதை அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு, ஒரு ஆக்ஷன் படத்துக்கு திரைக்கதைன்னா இதுதான் திரைக்கதை. திரைக்கதை இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக அளவெடுத்து ஆர்கே செல்வன் சார் அவ்வளவு இதாக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான படம் அப்படின்னா
பிரம்மாண்டம்னா இதுதான் பிரம்மாண்டம். நம்ம சும்மா ஒரு சீனுக்குள்ள 1000 பேர் 2000 பேரை கூட்டி வச்சுக்கிறது, சாங்க்ல போய் ஒரு 600 1000 பேர் ஆட விடுறது, இதெல்லாம் பிரம்மாண்டம் இல்லை. அது ஒரு வெட்டி செலவு மாதிரி. இது ஒவ்வொரு ஃப்ரேம் பிரம்மாண்டம்னா கதைக்கு ஏற்ற மாதிரி. ட்ரெயின் அது ஹார்ஸ் சேசிங்லாம் உண்மையிலே இப்போ பார்த்தா வியப்பாக இருக்குது. எப்படி எடுத்தார், ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது எப்படி எடுத்தாங்கன்னு கேள்வி நமக்கு வந்துட்டே இருக்கு. அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபைட்டும் ரிஸ்க்கு. விஜயகாந்த் சார் தவிர இந்த அளவுக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ண முடியுமானா சந்தேகம்தான். விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்து அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் மாதிரி எனக்கு இருக்குது. ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க. லியாக்கத் அலி கான் சாரோட வசனம் சொல்லாங்க, தீப்பொறி பறக்கும் வசனமாங்கல்ல, அது இந்த படத்துக்கு தான் பொருந்தும். ஒவ்வொரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸு, கேமராமேன் ஒர்க்கு, காட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ ஒரு இதை எடுத்தாங்கங்கிறது நான் திரும்ப ஆரம்பிச்சுட்டேன் கேட்கணும். எப்படி சார், ஏன்னா ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உச்சபட்ச கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ரீரிலீஸுங்கிறது இவ்வளோ ஒரு பெரிய பேர். இன்றைக்கி ஸ்டேட் ரிலீஸ் ஆன படத்துக்குள்ள பேர் அதை விட பேர் இன்றைக்கி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உட்பட இப்போ வந்து நிறைய ஆக்ஷன் பட இயக்குனர்கள்லாம் தயவுசெய்து இந்த படத்தை பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் படம் எப்படி எடுக்கணும், எந்த அளவு அதோட அளவுகோல் இருக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும், கதைக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், வசனத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்க ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு நிறைவாக படத்தை கொடுக்கணுங்கிறது இந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு உள்ள கமர்ஷியல் இயக்குனர்கள்லாம் இந்த படத்தை உண்மையில ஒரு பாடமாக பார்க்கணும். நன்றி, வணக்கம். புஷ்பா இல்லை, என்ன பார்க்கும்போது படம் பார்க்கும்போது தெரியுது நிறைய விஷயங்கள் இதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் புஷ்பா எடுத்துருக்காங்கன்னு தோணுது. நிறைய விஷயங்கள் சந்த கடத்தல் பண்ணுறது, இந்த ஹார்ஸ் ஃபைட்டு எல்லாம் பார்க்கும்போது புஷ்பா படத்துக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் தான் இன்ஸ்பிரேஷன். விஜய் வந்து மாநாட்டில் வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணது வந்து பிஜேபியை ஓட விரட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாருங்க? அரசு வேணா அது வேறமா டாக்கா போயிடும். கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு, பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அது தனியா வாங்க, நான் பேசுறேன். பாய் பாய்.